கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. பிரியமானவர்களே, ஏசையா புத்தகம் 40வது அதிகாரத்துல 7வது வசனத்துல ஜனமே புல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஜனம் புல் என்றால் அவனுடைய மகிமையானது பூவாக காணப்படுகிறது. ஒரு புல்லை போல, ஒரு பூவை போல ஜனமும் ஜனத்தினுடைய மகிமையும் காணப்படுகிறது. ஒரு புல்லை போல, ஒரு பூவை போல ஜனமும் ஜனத்தினுடைய மகிமையும் உலர்ந்து உதிர்ந்து போகும். ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலை நிற்பதாய் இருக்கிறது. எனவே நிலைநிற்கிற தேவனுடைய வசனத்தை நாம் சார்ந்து கொள்வோம். மனிதர்களாகிய ஜனமாகிய நாம் புல்லை போல இருக்கிறோம் என்பதையும், நம்முடைய மகிமையெல்லாம் ஒரு பூவை போல காணப்படுகிறது என்பதையும், ஒரு நாள் உலர்ந்து அவையெல்லாம் உதிர்ந்து போகும் என்பதையும் அறிந்து கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜீவிப்போம். இந்த வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கலாம். தகப்பனே, ஏசையா புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு நேராய் வருகிறோம். மனிதனானவன் ஒரு புல்லை போல இருக்கிறான், அவனுடைய மகிமையானது பூவை போல காணப்படுகிறது. எல்லா மனிதர்களுடைய மேன்மையும் ஒரு நாள் உலர்ந்து உதிரும். ஆனால் உம்முடைய வசனமோ அது என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து அந்த வசனத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த ஜபத்தை, வசனத்தை, வார்த்தையை கேட்கிற எல்லோரும் நிலை நிற்கிற வசனமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.